Hello everyone, நான் மதன் கௌரி. Hello my dear MG Squad. நான் சொல்றத ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. உங்க வீட்ல இருந்து நீங்க வெளிய நடந்து போயிட்டு இருக்கப்ப யாருமே இல்ல ரோட்ல, நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க. யோசிச்சு பாருங்க. திடீர்னு உங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு சவுண்ட் கேட்குது. ஏதோ உருமுற சவுண்ட் மாதிரி ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. நீங்க என்னடா என்ன என்ன இங்க ஏதாவது டிவி ரிப்பேர் ஆகி ஓடிட்டு இருக்கு. என்னன்னு தெரியல. என்ன சவுண்டுன்னு தெரியல. புதுசா இருக்குது. பயங்கரமா ஹெவி பிரீத்திங் சவுண்ட் இருக்குது. யார் இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா, பின்னாடி உங்களோட சைஸ்க்கு ஒரு புலி நின்னுட்டு இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு டைகர் ஃபுல் சைஸ்ல இருந்துகிட்டு உங்கள தாக்க ஓடி வந்தா, பாய ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? என்ன பண்ணுவீங்க? என்ன பண்றதுன்னே தெரியாதுல்ல. இந்த விஷயம் தான் இப்போ கேரளால நடந்துட்டு இருக்குது. கேரளால ஒருத்தங்க இதுக்கு பலியாகி இருக்காங்க. ஒரு மிடில் ஏஜ்டு விமன் ஒருத்தங்க ராதாங்கிறவங்க. அவங்க வந்து பலியாகி இருக்காங்க அவங்க வீட்டுக்கிட்ட. ஸோ என்ன நடந்துச்சு ராதா அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு கேரளா ஃபுல்லா பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்குது. நான் என்ன நடந்துச்சுங்கிறத உங்ககிட்ட சொல்லப் போறேன். பட் இதுக்கப்புறம் நடந்தது வந்து ஏதோ சினிமா பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த லயன் கிங், முஃபாசா அப்புறம் வந்து இந்த டார்சான் படம்லாம் இருக்குல்ல, அதான் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. அந்த டைகர இன்னொரு ஒரு டைகர் கூட சண்டை. எப்படி? யோசிச்சு பாருங்களேன். இப்படிலாம் நடக்குமா? ஆனா கேரளால நடந்திருக்குது. இத தடுக்கிறதுக்கு கவர்ன்மெண்ட் வந்து கும்கி யானைய இறக்குறாங்க. அப்புறம் வந்து ட்ராப் எல்லாம் செட் பண்றாங்க. தெர்மல் கேமராஸ வந்து ட்ரோன்ல பறக்க விடுறாங்க. அந்த புலி எங்க இருக்குதுன்னு சொல்லி மக்கள்லாம் புரொடெஸ்ட் பண்றாங்க. வீடெல்லாம் கர்ஃப்யூ போட்டாங்க. ஒரு குட்டி லாக்டவுன் அந்த ஏரியால. யாரும் வெளிய வராதீங்கன்னு சொல்லிட்டு லாக்டவுன் நாள் கணக்கா போட்டிருக்காங்க. கடைசியில அந்த டைகருக்கும் இன்னொரு ஒரு டைகருக்கும் ஒரு சண்டை. கடைசியில என்ன நடந்துச்சுங்கிறத நான் உங்ககிட்ட டீட்டெயில்டா சொல்றேன். பட் உண்மையிலேயே நான் ரீசென்ட் டைம்ஸ்ல பார்த்ததுல ஒரு கிரேசியான ஒரு கேஸ். பட் இட் ஹேஸ் சோ மச் திங்ஸ் தட் வி ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம். இதிலேருந்து நம்ம எல்லாருமே கத்துக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அது என்னங்கிறத நான் கடைசியில சொல்றேன். பட் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேரளால என்ன நடந்துச்சு ராதாக்கு அப்படிங்கிறத உங்ககிட்ட டீட்டெயில்டா சொல்றதுக்கு முன்னாடி அண்ட் இன்னமும் அங்க இருக்கிற மக்கள் இன்னும் வயநாட்டில் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி நீங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. சேர்ந்துட்டீங்களா? அப்போனா தான் இந்த மாதிரி நம்ம ஊர்ல நடந்துட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் ரொம்ப சிம்பிளா என்னால டெய்லி உங்ககிட்ட வந்து சேர்க்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ ராதாக்கு என்ன நடந்துச்சுங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயநாட்டில் பிரியதர்ஷினி எஸ்டேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு காஃபி தோட்டம் இருக்குது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வயநாட்டில் இந்த லேண்ட்ஸ்லைட்லாம் வந்தப்பமே நம்ம பேசியிருந்தோம். வயநாடு அப்படிங்கிற இந்த ஒரு பகுதி ஆஃப் கேரளாவில் வந்து ரீசன்ட் டைம்ஸில் லாஸ்ட் ஒரு 20-30 இயர்ஸில் வந்து இந்த காஃபி என்க்ரோச்மெண்ட் வந்து மிகப்பெரிய லெவலில் இருக்குது. காஃபி என்க்ரோச்மெண்ட்டுன்னு எல்லா தோட்டமும் என்க்ரோச்டுன்னு சொல்லலை. பட் அந்த இடங்கள் வந்து காடுகளாக இருந்த இடங்கள். அந்த இடத்துல நம்ம காஃபி பிளான்டேஷன்ஸ் போட்டுட்டோம். ஓகேவா? ஃபுல்லாக காஃபி பிளான்டேஷனாக போட்டிருக்கோம். காடாக இருந்த பகுதிக்குள்ள இந்த வெஸ்டர்ன் காட்ஸில். ஸோ இந்த காடாக இருக்கிற பகுதியில் ஃபுல்லாக காஃபி பிளான்டேஷன் இருக்கப்போ அங்கே மக்கள் வந்து தே ஆர் ஃபோர்ஸ் டு லிவ் தேர். ஏன்னா வேறு வழி இல்லை. காலையிலேருந்து நைட் வரைக்கும் வேலை பார்க்கணுன்னா அங்கே தான் வாழ்ந்தாகணும். ஸோ அப்படி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தங்க தான் வந்து ராதா. இவங்களோட கணவர் வந்து அச்சப்பன் அப்படிங்கிறவங்க. அவங்க வந்து ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ் கூட வந்து அவங்க செக்யூரிட்டி கார்டாக இருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க வந்து காலையில் அதிகாலை ஓகேவா ஒரு 7:30-8:30 மணி அந்த அளவில் வந்து டெய்லி காலையில் எந்திரிச்சு காஃபி தோட்டத்துக்கு போய் அந்த காஃபி பறிக்கிற வேலையை வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, கொட்டைகளை எடுக்கிறது. ஸோ இங்கேருந்து அவங்க கிளம்பி போகணும். கரெக்டாக இப்படி போகிறதுக்கு வழி வந்து பயங்கர சுத்தா இருக்குது. அவங்க வீட்டில இருந்து அந்த காஃபி தோட்டத்துக்கு போகிறதுக்கு. கேரளாவில் இருக்க இந்த வயநாடு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் வந்து ஸோ அவங்க இவ்வளோ சுற்றி போகிறதுக்கு நம்ம ஷார்ட்கட் உருவாக்கிக்குப்போமே அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே அவங்களே ஷார்ட்கட்ஸை உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த ஷார்ட்கட்ஸ் வழியாக அவங்க சுற்றி போக தேவையில்லை. குறுக்க பேசிக்காக அதான ஐடியா. ஸோ அந்த மாதிரி குறுக்க போயிடுவாங்க. அப்படி ராதா மட்டும் 24th அன்னைக்கு காலையில் ரிப்பப்ளிக் டேக்கு 2 நாளுக்கு முன்னாடி அவங்க மட்டும் தனியாக வந்து அந்த ஆல்மோஸ்ட் 6 டேஸ்க்கு முன்னாடியா. ஸோ அப்போ வந்து அவங்க மட்டும் தனியாக வந்து காலையில் ஓகேவா ஒரு 7:30 அந்த டயத்தில் வந்து தனியாக போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கப்போ தான் வந்து அவங்க அப்படியே காணாமல் போய்ட்றாங்க. அவங்க ரேடார்லேயே இல்லை. அவங்க இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி போகிறாங்க. அந்த சைடு காஃபி தோட்டத்துக்கு வரல. என்னடா இதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஊரில் இருக்கிறவங்க என்ன எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற அந்த நேரத்தில் தான் கேரளாக்குள்ளே வந்து தண்டர்போல்ட் கமாண்டோஸ் அப்படிங்கிற ஒரு படை இருக்காங்க. 161 வீரர்கள். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நக்சல் அட்டாக்ஸ்லாம் கேரளாவில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கேரளா போலீஸும் இந்தியன் ஆர்மியும் ஒன்றா சேர்ந்து உருவாக்குன ஒரு பர்டிகுலர் படை. இவங்க வந்து தண்டர் போல்ட் கமாண்டோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 161 பீப்புள் இருக்காங்க. 2ஆ பிரிஞ்சிருக்காங்க. இந்த விடுதலை படத்தில் பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்களேன். காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபோர்ஸ். அவங்க வந்து காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கப்போ திடீர்னு அவங்க வந்து எதுக்கு இருக்காங்க? தீவிரவாதிகள் யாராவது இருக்காங்களா, நக்சல்ஸ் யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறதுக்கு. அவங்க காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கப்போ திடீர்னு ராதாவோட பாதி உடல் மட்டும் கிடைக்குது. உடல் பாதி மட்டும் இருக்குது. அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருந்திருக்கும், மைண்டை எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பதறி போனால் அவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. மக்கள் வந்து இதை கேட்ட உடனே பதறி போகிறாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆனால் உடலை வாங்க மாட்டோங்கிறாங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொட்டஸ்ட்டில் உட்காந்துடுறாங்க. இது கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்குது. கடந்த லாஸ்ட் டிகேட்டில் மட்டும் இது வந்து 9 முறை நடந்துருச்சு. அதில் லாஸ்ட் 3 முறை வந்து
சொல்லி ரீசென்ட் டைம்ஸ்லாம் நடந்துருச்சு. ஓகேவா? லாஸ்ட் 2, 3 இயர்ஸ்ல 3 முறை வந்து இந்த மாதிரி புலி வந்து அடிச்சிருச்சு அப்படிங்கிறது வந்து காமனான விஷயமா இருக்குது. இங்க வந்து கவர்ன்மெண்ட் ஒரு பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த வேலி போடணும் காட்டுக்கு. ஆனா இன்னும் போடாம இருக்கீங்க. ஸோ வேலியெல்லாம் போடுங்க. இதுக்கு வந்து எல்லா கிளியரன்ஸும் வந்தாலும் இங்க ஏன் வேலி போடாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ஒரு சைடு புரொட்டஸ்ட்ல உட்கார்றாங்க. பெரிய இஷ்யூ அது கேரளால. வயநாட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் புரொட்டஸ்ட். மீன்வைல் கவர்ன்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, புரொட்டஸ்ட்லாம் பண்ணலாம். பட் இப்ப எல்லாரும் வீட்டுக்குள்ள போங்க. ஏன்னா புலி இன்னும் வெளிய சுத்திட்டு இருக்குது. அடிச்சுட்டு போயிடுச்சு. பட் புலி இன்னும் வெளிய இருக்குது. ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கும்னு நம்ம நம்புறோம். ஸோ வீட்ட விட்டு யாரும் வெளிய வராதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 3 கிராமங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா கர்ஃப்யூ போட்டுடுறாங்க. இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து இங்க வேலி போடணுங்கிறாங்க. இனிமே இந்த மாதிரி புலி வந்து தாக்காம இருக்கிறதுக்கு செக்யூரிட்டி இந்த ஃபாரஸ்ட் கார்ட்ஸ்லாம் இன்னும் பெட்டரா வேலை பார்க்கணுங்கிறாங்க. அதெல்லாம் சரி. பட் இப்போ முதல்ல புலிய புடிக்கணுங்கிறது மிகப்பெரிய வேலையாயிடுது. புலிய எப்படி புடிக்கிறது? ஃபர்ஸ்ட் நம்ம புலிய வந்து புலிய வந்து எக்ஸ்ட்ரீம் டெசிஷன் எடுங்க. இது வந்து மேன் ஈட்டர். ஓகேவா? எல்லா புலியும் மனுஷங்கள சாப்பிடாது. 75% ஆஃப் த புலிகள் வந்து மனிதர்கள வந்து சாப்பிடாதாம். பட் வேற வழியே இல்ல. அது பசியில சுத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, புலி வந்து மனுஷங்கள தாக்குமா. அப்போ இந்த புலி வந்து ஒரு மேன் ஈட்டர்ன்னு சொல்லுங்க. மேன் ஈட்டர்ன்னு ஒரு அனிமல நம்ம சொல்ட்டோம்னா, அது வீடு கிட்ட இருக்குன்னா, நம்ம அத கொல்றதுக்கு எல்லா சட்டமும் இந்தியால இருக்குது. அப்போ அத மேன் ஈட்டர்ன்னு டிக்ளேர் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷன் முன்ன பின்ன போயிட்டு இருக்கப்ப, மினிஸ்டர் நாங்க எப்படிங்க சொல்ல முடியும்? அது வந்து அது காடு. இவங்க காட்டுக்குள்ள போறப்ப தானே இது அடிச்சிருக்கு. அந்த கான்வர்சேஷன்லாம் நெறைய போயிட்டு இருக்குது. அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து இத எப்படியாவது ட்ராங்குலைஸ் பண்ணலாம். மயக்க மருந்து குடுத்து அத எடுத்துட்டு வந்துரலாம்னு யோசிச்சுட்டு, அந்த வேலைய பார்த்துட்டு இருக்கப்போ, செக்யூரிட்டி டீம்ல இருப்பாங்கல்ல, ஸோ அதில இருக்கிற ஃபாரஸ்ட் கார்ட்ஸ் ஒருத்தங்கள வந்து அடிச்சிருச்சு. ஃபாரஸ்ட் கார்ட வந்து முதுகுல வந்து பயங்கரமான தாக்குதல். பட் அவங்க காப்பாத்தப்படுறாங்க. பட் அவங்க மேல ஒரு பயங்கரமான தாக்குதல் நம்ம புலி மறுபடியும் பண்ணிடுச்சு. இப்போ எல்லாருமே வீட்டுக்குள்ள போங்க, கதவ சாத்துங்க. நாங்க வந்து இது முதல்ல புலிய புடிக்கிறோம். அப்புறம் எல்லாத்தையும் பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த புலிக்கு வந்து பயங்கர வேட்டை. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்ட இருக்கிற கும்கி யானையெல்லாம் உள்ள இறக்கியிருக்காங்க. ஸோ கும்கி யானை நம்மளுக்கு தெரியும். இந்த படத்தில பார்த்த மாதிரி அது வந்து அதுவே வந்து மத்த யானைய ட்ரெயின் பண்றதுக்கு யூஸ் பண்ற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான யானை கரெக்ட்டா. ஸோ அந்த மாதிரி ஒரு கும்கி யானைய வந்து உள்ளுக்குள்ள இறக்கி, அது வந்து மோர் ஃப்ரெண்ட்லி டூ ஹியூமன்ஸ். ஸோ அத உள்ள இறக்கி, இங்க எங்க இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்குலாம் தேடி இருக்காங்க. ட்ரோன்ஸ்ல வந்து தெர்மல் கேமரா வச்சிருக்காங்க. எங்கேயா காட்டுக்குள்ள இருக்கான்னு பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு. சுத்தி வந்து ஏகப்பட்ட கேமராஸ் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இவ்வளவும் பண்ணி அந்த புலிய புடிக்க முடியல. மீன்வைல் அந்த புலிய பத்தி நம்மளுக்கு டேட்டா இது எங்க இருக்குது? அந்த புலியோட ஸ்ட்ரைப்ஸ வச்சு அந்த புலி வந்து இங்க இருக்கிற புலியா அப்படின்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க. அதுல இன்னொரு ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புலி வந்து கேரளாவோட ரெக்கார்ட்ஸ்லயே கிடையாது. அப்போ இந்த புலி வந்து எங்கேருந்து வந்திருக்குது? கர்நாடகா பந்திப்பூர் அந்த ரிசர்வ்ல இருந்து வந்துருச்சா? ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட் வந்து ஒரு புலி சண்டைக்கு வருது. ஏன்னா, எப்படி இந்த புலி இவ்வளோ நாளா அப்போ எப்படி வந்து இது விட்டுருக்கும்? ஒரு புலி வந்து ஹண்ட் பண்ணுதுன்னா, அது ஜெனரலா அதோட பிரைம் ஏஜ்ல இருக்கும். 7, 8 அந்த வயசுல இருக்கணும். அப்போ ஒரு மொத்தமா அந்த 7, 8 வயசு கிட்ட ஒரு புலி இருக்குன்னா, 7 வருஷமா அது இந்த ஏரியால தான் இருந்திருக்கும். 7 வருஷமா மனுஷங்கள தாக்கல. இப்போ தாக்குதுன்னா, அந்த புலி அப்போ இந்த ஏரியாவே கிடையாது. வேற ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கணுங்கிற தியரீஸ்லாம் ஃப்ளோட் பண்ணப்படுது. கடைசியில மக்கள வந்து பயந்து வீட்ட விட்டு வெளிய வராம இருக்காங்க. போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. கடைசியில பார்த்தீங்கன்னா, 27th ஜான்வரி ஓகேவா? 27ஆம் தேதி அன்னைக்கு வந்து கடைசியில இந்த புலி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். 24th அன்னைக்கு வந்து தாக்குதல் நடக்குது. 26th அன்னைக்கு வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீசர் மேலேயே ஒரு தாக்குதல், பீட் ஆஃபீசர் அவங்க மேல ஒரு தாக்குதல் நடக்குது. ஸோ 27th பார்த்தீங்கன்னா, புலிய வந்து நம்ம புடிச்சிருவோம்னு பார்த்தா, புலி வந்து பிணமா கிடைக்குது. ஒரு அர்த்தராத்திரி ஒரு 2:30 மணிக்கு வந்து திடீர்னு கண்டுபிடிக்கிறாங்க. புலி எப்படி பிணமாச்சு? யாராவது கொன்னுட்டாங்களா? இங்க ஆஃபீசர்ஸ் யாராவது சுட்டாங்களா? ஏன்னா பை திஸ் டைம் அதுக்கு வந்து ஷூட் அட் சைட் குடுத்துட்டாங்க. அது என்னடா ஆஃபீசரையும் போட்டு அடிக்குது, மனுஷங்களையும் சாப்பிடுது. கொன்றுங்க, கல் பண்ணிடுங்க. அது ஒரு மேன் ஈட்டர்ன்னு டெசிக்னேட் பண்ணிட்டாங்க. ஆனா கடைசியில பார்த்தீங்கன்னா, ஒரு புல்லட் அதில இறங்கல. ஒரு ட்ராங்குலைசர் போகல. அந்த புலியோட கழுத்தில வந்து பயங்கரமான காயங்கள் ஏற்பட்டிருக்குது. இன்னும் 2 பல்லு உள்ள போன மாதிரி இருக்குது. என்னடா இன்னும் 2 பல்லு போயிருக்குதுன்னு சொல்லிட்டு அத சர்ச் பண்ணி அத வந்து போஸ்ட்மார்ட்டம் அதுலலாம் நம்ம பார்த்தோம்னா, என்ன தெரிய வருதுன்னா, இந்த புலிய ஒரு புலி வந்து அடிச்சிருக்கணும். ஜெனரலா புலி வந்து பார்த்தீங்கன்னா, இட் கண்ட்ரோல்ஸ் அரவுண்ட் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ஏரியா ஓகேவா? ஸோ இந்த ஏரியாக்குள்ள ஒரு புலி தான் கண்ட்ரோல்ல இருக்கணும். இன்னொரு புலி உள்ள வந்துச்சுன்னா, அந்த புலி இத அலோவ் பண்ணாது. இது அதோட ஏரியா மாதிரி. நீங்க ஒரு புலி அங்க வந்து இங்க இருக்கிற மானு, இங்க இருக்கிற எதையாவது அடிச்சு சாப்பிட்டுச்சுன்னா, இதோட சாப்பாடு அது சாப்பிடுற மாதிரி. ஸோ அது செட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வெளியன்னு இது கேரளா ரெக்கார்ட்லயும் இல்ல. ஸோ இப்போ இருக்கிற தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்ப இது ஒரு ஸ்டேட்லேருந்து வந்திருக்கணும். வந்த இந்த புலி வந்து இங்க இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் புலி கூட ஒரு காம்படிஷன், ஒரு ஃபைட், இந்த டெரிட்டரி ஃபைட்டும்பாங்க. யார் டாமினேட் பண்ண போறாங்க இந்த இடத்தங்கிற ஒரு சண்டையில இந்த புலி காயப்பட்டிருக்கணும். அப்படி இந்த புலி காயப்பட்டு இந்த புலி இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. 2வது தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்லயே இந்த புலி வந்து காயப்பட்டிருக்கணும். ஓகேவா? காயப்பட்டு தான் அது வந்து மனிதர்கள் இருக்கிற சாப்பாடு உள்ளுக்குள்ள வந்து ஒரு புலி அடிச்சு துரத்திருச்சுன்னா, இன்னொரு இடத்துல அவ்வளோ வைல்டா ஹண்ட் பண்ண முடியாது. அப்போ ஈஸி டார்கெட் யாரு? மனுஷங்கள அடிக்கிறதுக்கு இங்க வந்திருக்கணும். அப்புறம் ஈவென்ச்சுவலி காயத்தினால வந்து அது இறந்து போயிருக்கணும்னு ஒரு தியரி ஃப்ளோட் பண்ணப்படுது. பட் அந்த காயம் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்குங்கிறதுனால, மோஸ்ட் லைக்லி இவங்க ஒரு பெண்ண வந்து
அடிச்சிடுது. பாதி உடல் வந்து கண்டுபிடிக்கப்படுது. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு புலி வந்து அந்த புலிய அடிச்சு போட்டுருது. இப்ப இந்த புலிய வந்து நம்ம ஃபர்தரா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்குறப்போ, இறந்த ராதா இருக்காங்கல்ல, அவங்களோட காதணி, இயரிங்ஸ், சாரி இதெல்லாம் வந்து அதோட உடல்லேருந்து கிடைச்சிருக்குதுன்னு சொல்றாங்க. பட் ஓவராலா இதுதான் வந்து கேரளால இந்த ஒரு மேன் ஈட்டர் மனிதனை சாப்பிடக்கூடிய ஒரு புலிக்கும் மனிதர்களுக்கும் நடந்திருக்கக்கூடிய ஒரு போராட்டம். இப்பவும் அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நெறைய வீடியோஸ் பார்க்குறப்போ, அது ஒரு புலி இல்லங்க. நாங்க நெறைய முறை வந்து இந்த மாரி என்கவுண்டர் பண்ணியிருக்கோம். வீட்ட விட்டு வெளிய வரப்போ ஒருத்தங்க சொல்றாங்க, வீட்ட விட்டு வெளிய வரப்போ நான் பார்த்தேன். திடீர்னு என்ன வித்தியாசமா குரங்கெல்லாம் சவுண்ட் குடுத்துட்டு இருக்குது. நான் வெளிய வந்தேன். வந்தா நாங்க வந்து ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸ் கிட்ட வீடியோ எடுத்து காமிக்கணும். ஃபுல்லா ஃபோட்டோ எடுத்து காமிச்சா தான் அங்க புலி வந்துருச்சுன்னு நம்புவாங்களா? நம்ப மாட்டேங்கிறாங்க. பார்த்தா அங்க புலி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் இந்த குரங்கெல்லாம் இப்படி கத்துதுன்னு. வீடியோ எடுக்கலான்னு நான் ஃபோன் எடுக்கிறதுக்குள்ள பார்த்தா அங்க புலி என்னைய பார்த்துட்டு இருந்துச்சு. ஸோ நான் பயந்து வீட்டுக்குள்ள போய் கதவ சாத்திட்டேன் அப்படின்னு ஒருத்தவங்க பேசுறாங்க. இத கேட்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. யோசிச்சு பாருங்களேன். நான் ஸ்டார்ட்டிங்ல சொன்னேன்ல, நீங்க ரோட்ல ஒரு வீட்ல இருக்கீங்க. உங்க முன்னாடி ஒரு ஃபுல் க்ரோன் அடல்ட் புலி வந்து வேட்டையாடுறதுக்கு ரெடியா இருந்தா எப்படி இருக்கும்? வேட்டையே நீங்க தான் அப்படின்னா எப்படி இருக்கும்? பட் இதுக்கு நடுவுல தான் வயநாட்டுல இருக்கிற மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இது எல்லாமே வந்து நம்ம வயநாட்டுல இருக்கிற மக்கள் ஏன் அங்க வாழ்றாங்கங்கிறது தான் நெறைய கமெண்ட் செக்ஷன்ல இருக்குது. அங்க ஏன் மக்கள் வாழ்றாங்கன்னா, அவங்களுக்கு வாழ்வாதாரம் வேற இடத்துல இல்ல. இங்க தான் காஃபி பிளான்டேஷன்ஸ் இருக்குது. அவங்க அதனால தான் அங்க இருக்காங்க. இப்போ மக்கள் வந்து அங்க இருக்கக்கூடாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, அதுக்கு அல்டர்னேட் என்னன்னா, இவங்களுக்குலாம் இன்னொரு ஒரு இடத்துல இடம் குடுக்கணும். இருக்கக்கூடாதுன்னு சொன்னா மட்டும் பத்தாது. அப்போ அவங்க எங்க போவாங்க? அப்போ அவங்க இருக்கிறதுக்கு இன்னொரு ஒரு இடம் குடுக்கணும். அங்க அவங்களுக்கு தேவையான ஸ்கூல்ஸ், காலேஜஸ், வீடுகள்லாம் கட்டிக் குடுக்கப்படணும். அப்போ அவங்க மூவ் ஆவாங்க. இங்க இருக்கக்கூடாது, இங்க இருக்கக்கூடாதுன்னு மட்டும் சொன்னா பத்தாது. அதுக்கு அரசாங்கம் இன்னொரு ஒரு இடத்துல சரியான இடம் குடுக்கணும். 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆனா இங்க இருக்காங்க. தி ப்ராபபிலிட்டி ஆஃப் வயநாட்டுல இருக்கிற காஃபி பிளான்டேஷன்ஸ்லாம் போதும்பா. இதெல்லாம் நாங்க டைகர் கிட்ட குடுத்துடுறோம். நாங்கலாம் வெளிய வரோங்கிறதுக்கான பிளாசிபிலிட்டி, ரியாலிட்டி வந்து ரொம்ப கம்மி. அப்போ அல்டர்னேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்டர்ஸ வந்து பெட்டரா போடலாம். மக்கள் அதான் கேட்குறாங்க. ஃபென்ஸுக்கு கிளியரன்ஸ்லாம் இருக்குது. அப்போ ஃபென்ஸ் எல்லாம் கிளியரா போடுங்க. அப்புறம் செக் போஸ்ட் வைங்க. இந்த இடத்துக்குள்ளலாம் போக்கூடாதுன்னா, அங்கலாம் நிறுத்துங்க ஆட்கள. இதெல்லாம் வந்து அரசாங்கம் பண்ண வேண்டியது. அத தான் ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸ் கிட்ட அங்க இருக்கக்கூடிய வயநாட்டு மக்கள் ரெக்வெஸ்ட்டா வைக்கிறாங்க. ப்ராபப்லி இந்த வீடியோ மூலியமாவும் அவங்க மக்கள் சார்பா இத நான் அரசாங்கத்துக்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டா வச்சுக்கிறேன். பட் திஸ் இஸ் அப்சல்யூட்லி கிரேசி. கேரளால இது நான் நடந்தது வாசிச்ச உடனே நான் வந்து கண்டிப்பா இத பத்தி பேசணும்னு நெனச்சேன். ராதாவோட குடும்பத்துக்கு ரூ. 11,00,000 குடுப்போம்னு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அண்ட் தே ஹேவ் கிவன் அரவுண்ட் 5 லேக்ஸ் இன்னும் மீதி வந்து அப்புறம் குடுப்போம்ன்னு இருக்காங்க. பட் ஓவரால் இதுதான் வந்து கேரளால, வயநாட்டுல நடந்திருக்குது. இதுல நம்ம எல்லாருக்குமே ஒரு மெசேஜ் இருக்குன்னு சொன்னேன்ல. ரொம்ப சிம்பிளான விஷயங்க. நம்ம வந்து எல்லாருமே அனிமல்ஸ் இருந்த இடத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். யாருமே அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. நம்ம இன்னைக்கு சிட்டில இருந்தாலும், அது ஒரு காலத்துல அனிமல் இருந்த இடம் தான். ஸோ, உலகத்துல நம்மளுக்கு முன்னாடி கோடிக்கணக்கான வருஷமா அனிமல்ஸ் இருந்திருக்குது. ஓகேவா? பிஃபோர் ஹியூமன்ஸ் கேம் இன் நம்மளும் ஒரு அனிமல் தான். பட் ஃபிகரேட்டிவா சொல்றேன். நம்மளுக்கு முன்னாடி வந்து க்ரோர்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு அனிமல்ஸ் இருந்திருக்குது. நம்ம இங்க ஒரு 50,000 வருஷமா தான் வந்து சிவிலைஸ்டு சொசைட்டி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். 6 கோடி 7 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைனோசர்லாம் வந்துட்டு போயிருச்சுன்னு நம்ம பேசுறோம். இதுவரைக்கும் வந்த எந்த அனிமலுமே, இன்னொரு ஒரு அனிமல் வாழவே கூடாதுன்னு சொல்லிட்டு என்க்ரோச் பண்ணிட்டல இடத்த. நம்ம மட்டும் தான் கண்டமானிக்கு அவங்க வாழ முடியாதுன்னு அது வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகிற அளவுக்கு வந்து நம்ம எல்லா இடத்தையும் என்க்ரோச் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். இட்ஸ் டெஃபினெட்லி நாட் அ குட் சைன். ப்ராபப்லி இதுக்கு ஒரு ஃபிக்ஸ் குளோபலா எல்லாருமே எடுத்து வைக்கணும். போலார் பேர்லாம் வந்து ரஷ்யால ஊருக்குள்ள வந்துட்டு இருக்குது. அவங்களோட பனி கட்டியெல்லாம் உருகி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம என்ன பண்ணுவோம்? ஈவென்ச்சுவலா அத சுட்டு கொன்னுட்டு போயிட்டே இருப்போம். மனிதர்கள் எப்பவுமே அல்டிமேட் பவர் நம்மகிட்ட துப்பாக்கி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா இந்த உலகம்ங்கிறது எல்லாருக்கும் படைக்கப்பட்டது தானே. அது எப்படி எத்தன அனிமல்ஸ நம்ம இப்படி சுட்டுக் கொண்டு போயிட்டே இருப்போம். அதப்போ மேனேஜ் பண்றதுக்கு பெட்டரான டிபார்ட்மெண்ட்ஸ் அரவுண்ட் த வேர்ல்டு எல்லாருமே உருவாக்கணும். இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜெனரேஷனுக்குலாம் பெரிய கன்சர்னா இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் நம்ம ஜெனரேஷனுக்கு கண்டிப்பா இட்ஸ் அ கன்சர்ன். உலகம் நம்மளுக்கு மட்டும் கிடையாது. உலகம் அனைத்து உயிரினங்களுக்கும். நாளைக்கு உங்கள இன்னொரு வீடியோல பார்க்குறேன். நான் வேறு ஏதாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா அது என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட்டை நம்ம எப்படி குறைக்க முடியும்னு நீங்கள் வேறு ஏதாவது யோசிச்சிங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் நீங்கள் என்னை பற்றி பர்சனலாக நிறைய தெரிஞ்சுக்கணும். அதை நான் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கோரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இட்ஸ் வெரிஃபைட் ப்ரொஃபைல். யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் மீ. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேரளாவில் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ப்ராபப்ளி அவங்களுக்கே இது தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. நீங்கள் கேரளாவிலேருந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி get to know more about what's happening in the world. Love you all. Take care. Bye. Cheers, MGs.